அனைவருக்கும் வணக்கம். ஸ்விட்ச்கள் மற்றும் எல்இடிகளை இணைப்பதன் மூலம் ஃபிளிப் ஃப்ளாப் ஐசிகளின் RS, D, T, JK, MSJK ட்ரூத் டேபிள்களை எவ்வாறு சரிபார்ப்பது என்பது பற்றி இன்று கற்றுக்கொள்வோம். வீடியோ 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1இல் பின் விவரங்கள், RS மற்றும் D ஃபிளிப் ஃப்ளாப்புகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சரிபார்ப்பது என்பதை பற்றியும், மீதமுள்ளவை பகுதி 2இல் இருக்கும். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் RS, D, T, JK மற்றும் MSJK ஃபிளிப் ஃப்ளாப்பின் ட்ரூத் டேபிளை உருவாக்கி சரிபார்க்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். யூசர் மேனுவலுடன் கூடிய டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74HC00 குவாட் NAND கேட் 2, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74LS10 3 இன்புட் NAND கேட், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74LS04, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74LS76 JK ஃபிளிப் ஃப்ளாப், மேல் டு மேல் ஜம்போ வயர்ஸ், மேக்னிஃபையிங் லென்ஸ். முதலில் ஃபிளிப் ஃப்ளாப்புகளை பற்றி விவாதிப்போம். ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்பது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ள அடிப்படை கட்டுமான தொகுதிகள் ஆகும். இது பைனரி தகவல்களை சீக்வென்ஷியல் சர்க்யூட்களில் சேமிக்கும் மற்றும் கையாளும் திறனை வழங்குகிறது. கணினி அமைப்புகளின் ஃப்ரீக்வன்சி டிவைடர்களில் உள்ள மெமரி எலிமெண்ட்கள், டேட்டா ஸ்டோரேஜ், ரெஜிஸ்டர்கள், கவுண்டர்கள் மற்றும் பிற சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட் உட்பட பல்வேறு பயன்பாடுகளில் ஃபிளிப் ஃப்ளாப்கள் பயன்படுத்தப்படுகின்றன. NAND லாஜிக் கேட் IC74HC00வின் பின் விவரங்களை பற்றி விவாதிப்போம். இந்த IC14 பின் டூவல் இன்லைன் பேக்கேஜ் DIP மற்றும் 4 இண்டிபெண்டன்ட் கேட்களில் வருகிறது. 4 NAND கேட்கள் ஒவ்வொன்றிலும் 2 இன்புட்கள் A மற்றும் B மற்றும் ஒரு அவுட்புட் Y உள்ளன. பின் 7 கிரவுண்ட், பின் 14 +5 வோல்ட் DC பவர் சப்ளை ஆகும். பின்கள் 1 மற்றும் 2 இன்புட்கள், பின் 3 தொடர்புடைய அவுட்புட் ஆகும். பின்கள் 4 மற்றும் 5 இன்புட்கள், பின் 6 தொடர்புடைய அவுட்புட் ஆகும். பின்கள் 9 மற்றும் 10 இன்புட்கள், பின் 8 தொடர்புடைய அவுட்புட் ஆகும். பின்கள் 13 மற்றும் 12 இன்புட்கள், பின் 11 தொடர்புடைய அவுட்புட் ஆகும். இன்றைய பயிற்சிக்கு 4 NAND கேட்களையும் பயன்படுத்த போகிறோம். RS ரீசெட் மற்றும் செட் ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்யூட்டின் கட்டுமானம் மற்றும் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பு. மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி ஐசியின் மேற்புறத்தில் 74HC00 என அச்சடிக்கப்பட்டிருக்கும் NAND கேட் ஐசியை அடையாளம் காணவும். ஐசியின் பின்கள் உடையவில்லை அல்லது சேதமடையவில்லை என்பதை சரிபார்க்கவும். ஐசியின் பின் 1ஐ அடையாளம் காணவும். பின் 1ஐ குறிக்க இது ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்து பிரெட் போர்டில் ஐசியின் பின்கள் 2 வரிகளாக மெதுவாக செருகவும். ஊசிகளை வளைக்காமல் அல்லது துளைக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டுக்கு மேல் ஐசி சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண ஜம்பர் வயர்களை பயன்படுத்தி முறையே பின் 7ஐ கிரவுண்டுடனும் மற்றும் பின் 14ஐ +5 வோல்ட் சப்ளையுடனும் இணைக்கவும். ஜம்பர் வயரை பயன்படுத்தி பின்கள் 2 மற்றும் 4ஐ இணைத்து டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள கிளாக் இன்புட்டுடன் இணைக்கவும். இன்புட் டாகிள் ஸ்விட்சில் இருந்து பின் 1ஐ ஐசிக்கு செட் இன்புட்டாக இணைக்கவும். இன்புட் டாகிள் ஸ்விட்சில் இருந்து பின் 5ஐ ஐசிக்கு ரீசெட் இன்புட்டாக இணைக்கவும். ஜம்பர் வயர்களை பயன்படுத்தி சர்க்யூட் டயகிராமின் படி பின்கள் 3ஐ 9 உடனும் 6ஐ 13 உடனும் 10ஐ 11 உடனும் 12ஐ 8 உடனும் இணைக்கவும். சர்க்யூட் டயகிராமின் படி பின் 8ஐ அவுட்புட் LED Q மற்றும் பின் 11ஐ அவுட்புட் LED Q பாருடன் இணைக்கவும். ட்ரூத் டேபிள் மூலம் RS ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்யூட்டின் சரிபார்ப்பு. +5 வோல்ட் DC பவர் சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். ஸ்விட்ச் பொசிஷன் 1 என்றால் ஹை மற்றும் 0 பொசிஷன் என்றால் லோ. ட்ரூத் டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ள S செட் மற்றும் R ரீசெட் ஆகியவற்றிற்கு வெவ்வேறு இன்புட்களை பயன்படுத்தவும் மற்றும் தொடர்புடைய அவுட்புட் லெவல்கள் மற்றும் எல்இடிகளின் நிலை ஆகியவற்றை பதிவு செய்யவும். LED ஆன் என்றால் 1,
மற்றும் ஆஃப் என்றால் 0. இன்புட் 00 clock pulse, இப்போது அவுட்புட் 01 no change. இன்புட் 01 clock pulse, இப்போது அவுட்புட் 01 set. இன்புட் 10 clock pulse, இப்போது அவுட்புட் 10 reset. இன்புட் 11 clock pulse, இப்போது அவுட்புட் forbidden. எனவே IC74HC00 ஐ பயன்படுத்தி RS flip-flop-ஐ உருவாக்கி சோதனை செய்துள்ளோம். D flip-flop சர்க்கியூட்டின் கட்டுமானம் மற்றும் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பு. இந்த D flip-flopற்காக 2 NAND கேட் IC74HC00 ஐ பயன்படுத்த போகிறோம். IC74HC00 சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் பின் எண் 1 சரியான நிலையில் உள்ளதா என்பதையும் உறுதி செய்யவும். பிரெட்போர்டில் ஐசியை மெதுவாக செருகவும். ஒவ்வொரு பின்னும் வளையாமல் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்யவும். இரண்டாவது IC74HC00 ஐ எடுத்து பின்கள் உடைக்கப்படவில்லை அல்லது சேதமடையவில்லை என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். பின் எண் 1 ஐ கண்டறிந்து சரியாக சீரமைத்து பிரெட்போர்டில் முதல் IC74HC00க்கு அடுத்ததாக ஐசியை செருகவும். இந்த சர்க்கியூட்டுக்கு 5 செட் NAND கேட்கள் தேவை. இந்த ஐசி 4 கேட்களை மட்டுமே கொண்டிருப்பதால் நாம் 2 NAND கேட் ஐசிகளை பயன்படுத்த வேண்டும். 2 ஐசிகளின் பின்கள் 7 மற்றும் 14 ஐ முறையே கிரவுண்ட் மற்றும் +5 வோல்ட் சப்ளையுடன் இணைக்கவும். முதல் ஐசியில் ஜம்பர் வயரை பயன்படுத்தி பின்கள் 1, 2 ஐ இணைத்து அவற்றை அடுத்த ஐசியின் பின் 1 உடனும் மேலும் அவற்றை இன்புட் டாகுல் சுவிட்சுடன் D இன்புட்டாக இணைக்கவும். ஜம்பர் வயரை பயன்படுத்தி இரண்டாவது ஐசியின் பின்கள் 2, 4 ஐ இணைத்து ட்ரெய்னர் கிட்டில் உள்ள கிளாக் இன்புட்டுடன் இணைக்கவும். முதல் ஐசியிலிருந்து பின் 3 ஐ இரண்டாவது ஐசியின் பின் 5 உடன் இணைக்கவும். பின்கள் 3 ஐ 9 உடனும் 6 ஐ 13 உடனும் 10 ஐ 11 உடனும் 12 ஐ 8 உடனும் இரண்டாவது ஐசியில் ஜம்பர் வயர்களை பயன்படுத்தி இணைக்கவும். சர்க்கியூட் டயக்ராமின் படி பின் 8 ஐ அவுட்புட் LED Q மற்றும் பின் 11 ஐ அவுட்புட் LED Q பாருடன் இணைக்கவும். ட்ரூத் டேபிள் மூலம் D flip-flop சர்க்கியூட்டின் சரிபார்ப்பு. +5 வோல்ட் DC பவர் சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்து டாகுல் சுவிட்சை இயக்கவும். ட்ரூத் டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி D flip-flopக்கு வெவ்வேறு இன்புட்களை பயன்படுத்தி அவுட்புட்களின் நிலையை Q மற்றும் Q பார் LEDயில் சரிபார்க்கவும். இன்புட் 0 இப்போது கிளாக் பல்ஸ் Q0 Q பார் 1. இன்புட் 1 இப்போது கிளாக் பல்ஸ் Q1 Q பார் 0. எனவே நாங்கள் NAND கேட் ஐசிகளை பயன்படுத்தி D flip-flopஐ உருவாக்கி அதன் செயல்பாட்டை ட்ரூத் டேபிள் மூலம் சரிபார்த்துள்ளோம். எனவே நாம் NAND கேட் ஐசி 74HC00வின் பின் விவரங்களை பற்றி விவாதித்தோம் மற்றும் அவற்றை உருவாக்கி ட்ரூத் டேபிள் மூலம் அவுட்புட்டை சரிபார்த்தோம்.